கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரகங்களை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ராசியிலேயே ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்று உட்கார்ந்துருக்கார். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்ந்து நிமன யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். உண்மையிலே கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருட காலமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷங்கள் கிடையாது. எது செய்தாலும் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. முக்கியமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திருமணமான நபர்கள் கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு பெற்று பிரிவுகள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள், அல்லது திருமணம் ஆகாத நபர்களுக்கு நிறந்த ஒரு திருமண அமைப்பு கூடி வரல என்ற ஒரு ஏக்கங்களில் முக்கியமாக இருந்துகிட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்கா, இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா, உங்களோட ராசிநாதன் ராகு கேதுவின் பிடியில் எப்பொழுதுதான் எந்த கிரகம் மாற்றப்படுதோ அந்த கிரகம் வலிமை குறைந்து போயிடுங்க. அப்போ கடந்த மாத காலகட்ட வரலுமே உங்களோட ராசிநாதனான புதன் பகவான் கேதுவுடன் தொடர்பு விட்டு பல்வேறுபட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுன்ற மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள், முக்கியமாக தொழில் தடை, வருமான குறைபாடு, கடன்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டன்ற மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு அதை சந்திச்சிருக்கணும். முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கூட ஞாபகம் மறதி அதிகமாக இருந்திருக்குன்றிருக்குதுங்க. அப்படிப்பட்ட இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிப்பில் இனிமேலுக்கு அக்கறை எடுத்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. வயது வந்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. சூரியனும் புதனும் சேர்ந்து நிமன யோகம் பெற்று உங்கள் ராசிலேயே உட்கார்ந்ததுனால தெளிவான சிந்தைகள் பிறக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட புத்திக்கும் அறிவுக்கும் தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய காலகட்டம் உதயமாக போகுதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாத காலகட்டத்தை கொஞ்சம் நீங்கள் சரியாக செயல்படுத்துங்க. அது மட்டும் போதாதுன்னு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா குருவின் பரிபூர்ண பார்வைகள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்றிருக்குது. ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருந்து உங்களோட குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தாலே குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் செய்ய போகிறீங்க, அழியா சொத்துக்கள் வாங்க போகிறீங்க, வீடு மனை வாசல் கட்ட போகிறீங்க, குடிபெயர போகிறீங்க, குலதெய்வத்துக்கு செய்ய போகிறீங்க, ஏதோ குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்பட போகுது. வருமானத்துக்கு குறைவில்லாத ஒரு வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டம் உதயமாக போகுதுன்றீங்க. 4 பேர் அழைத்து விருந்து படைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் அக்டோபர் 17ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளார 4 பேரை அழைத்து உங்கள் குலதெய்வத்துக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் திருமணமோ காதுகுத்து மட்டடிக்கிறது இது மாதிரி சுப நிகழ்வுகளுக்காக அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு விதிகள் உங்களோட ஜாதகத்தில் இருக்கிறத பார்க்க முடியுங்க. வாய்ப்புகள் இருந்தால் இதை கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அடுத்தது 4ஆம் இடத்தை இந்த குரு பகவான் சமசப்தமாக பார்க்க இருக்கிறார். 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கும், தன்னோட தாயாரின் உடல்நிலை குறிக்கும்ன்றீங்க. அப்போ தன் தாயாருக்கு ஏதாவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க, மருத்துவத்தை நாடிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் அவங்களுக்கு ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. அதே போல் பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாகவும் இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உதயமாக போகுது. அதே போல் வீடு மனை வாசல் வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் அவங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்து சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும். அதனால் வாய்ப்பு இருந்தால் கடன் பெற்று வீடு கட்டணும்னா கண்டிப்பாக கட்ட ஆரம்பிச்சிருங்க. அடுத்து 6ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்த்தால் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கணும். குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் இந்த மாத காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். எதிராளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களை வென்று நீங்கள் அதை திறம்பட உங்களுக்குன்ற தனி முத்திரை படிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டமானது இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்ருக்கு. முக்கியமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் திருமணமே ஆகலன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானத்துக்கு இந்த சூரிய பகவான் வந்து அந்த வீட்டதிபதியும் வலிமை பெறக்கூடிய காலகட்டத்தில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேர் இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமணமான நபர்கள் கணவன் மனைவி 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் பிரச்சனைகள் பிரிவுகள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு ஒருத்தருக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வுனால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருந்திருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமையான இணக்கங்கள் சூழக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க. பிரிந்த கணவன் மனைவி உறவுகள் கோர்ட்டு கேஸ் லெவல் போனவங்க கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வாழ போகிற மாதிரி
2 பேருமே வாபஸ் வாங்கிட்டு 2 பேரும் சேர்ந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க. அதனால் கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்ருக்கு. முக்கியமாக இந்த கன்னிராசிக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, சார் நாங்கள் போராடிட்டு தான் சார் இருக்கோம், என்ன தான் நடக்குதுன்னே தெரில, எங்களோட வாழ்க்கையில் ஒரு படி இருந்தால் 4 படி சறுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் நிரந்தரமான ஒரு தொழில் அமைய போகுதுங்க. அப்போ வேலையே இல்லைன்னு உங்களுக்கு காத்திருந்தவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பை பெற போகிறீங்க. அது முக்கியமாக தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு, சார் இந்த இடம் எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சார், இடத்த விட்டு மாறிக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் இன்னொரு தொழில் தான் அமையலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு இந்த சூரியன் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்ததுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவுகள் ஏற்படுறீங்க. அப்போ தொழிலில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாக போகுதுன்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பழைய பிரச்சனைகள் தீர்வுக்கு புதுசாக செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்பட போகுதுங்க. முக்கியமாக கணவன்மணி உறவுகள் சேர்ந்து நிம்மதியாக இருக்க போகிறீங்க. பிரிவுகள் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். பணப்பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், நிரந்தரமான ஒரு உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தருன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். கன்னியா ராசி அன்பு நேயர்களே, கஷ்ட காலங்கள்லாம் எப்படி போட்டு வாட்டுனுச்சு உங்களை, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடந்து வரீங்க. ஒரு சிலர் தான் கஷ்ட காலத்திலே இன்னும் போகலையேன்னு வருத்தத்தில் இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மிக அற்புதம், மிக சிறப்பு, மிக உண்மை. காலத்தை மட்டும் நீங்கள் மதித்து விட்டால், உங்களுடைய கடமையை செய்தால், உங்களுடைய உணர்வுபூர்வமான கடமைகளில் ஈடுபட்டு காலத்தை மதித்து விட்டால், இரண்டும் தாய் தந்தையராக இருந்து உங்களை சரியான முறையில் வழி நடத்தும். உங்களுக்கு தாய் என்ற சந்திரன் தான் லாபாதிபதி, தந்தை என்ற சூரியன் தான் விரையாதிபதி. அவனே இன்று என்ன பண்ணுறான், உங்களோட ராசி மண்டலத்தில் குதூகலமாக தீபாவளி பண்டிகை எல்லாத்தையும் நடத்துகிறானே. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நோக்கி தானே போயிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல அந்த ராசியோடைய அதிபதி மூல திரிகோணம். அந்த மூல திரிகோணம் படுவது பெரிதல்ல. உயர்ந்த நிலையை அடையும் போது, இங்க உயர்ந்த நிலையை கொடுக்கும்போது, இந்த வீட்டு அதிபதி எங்க போய் உட்கார்ந்துருக்காரோ அந்த வீட்டில் தொல்லை கொடுத்துரும். ஒரு உதாரணத்துக்கு, புதன் மூல திரிகோணத்துல கண்ணில இருக்குன்னா, சப்போஸ் இந்த புதன் ஒருவர் ராசி மண்டலத்துல பிறக்கும்போது மீன ராசியில் இருக்காருன்னா, அவருக்கு என்ன நடக்கும்? இவர் மூல திரிகோணத்துல உயர்ந்த நிலையில் இருக்காரு, ஆனா இவர் பிறப்பின் பிரகாரம் போய் நீச்சத்தில் இருக்காரு. அப்போ என்ன ஆகும்? நீச்சபங்க ராஜயோகம். எப்படிப்பட்ட நீச்சபங்க ராஜயோகம்னா, நீங்க யாரெல்லாம் நம்பி இருந்தீங்களோ அவங்களெல்லாம் உங்களுக்கு என்னென்ன இடையூறு பண்ணி வச்சிருக்காங்கன்னு எப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ என்னோட உழைப்பான் மூலம் அவங்களுக்கு தானே நான் பயன்படுறவனா இருந்தேன், அதையே இப்படி தவறாக நினைக்கிறாங்கன்னா அதுதான் விஷயம். அவங்களோட உழைப்பை வாங்குவதற்காக தான் அவங்க வந்தாங்க, உங்கள் திறமையை உயர்த்தினாங்க, அவங்க வாங்கினாங்க. அதுக்கு பின்னாடியே அவங்க உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி வச்சிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு பக்குவமாக இருப்பீங்க. மிக அருமையான இந்த அக்டோபர் மாதமானது கன்னியா ராசி நேயர்களுக்கு அழகாக வாய்ப்பு கிடைச்சா க்ஷேத்திரங்கள் போங்க, வெளியூர் போங்க, எங்கேயாவது க்ஷேத்திரங்கள் கோவில் குளம்னு போயிட்டு வாங்க. ரொம்ப நாள் போடாதீங்க, கம்மியாக. உங்களுக்கு பனியாலையும் நீராலையும் தொல்லை இருக்குது, தொல்லை வரும். இருந்தாலும் கொஞ்சம் க்ஷேத்திரங்கள்னு போகும்போது நீங்கள் தனியாக போகலையே, 4 பேரோட சேர்ந்து அவங்க கிரகங்கள்லாம் சேர்ந்து உங்களை நியூட்ரலில் வச்சிடும். உங்களுடைய கர்மா சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட மற்றவங்களுடைய ஜாதக அமைப்பானது உங்களை நியூட்ரலில் வச்சிடும். ஏன்னு கேட்டால் அவங்களை சார்ந்து போகணும், அவங்களை சார்ந்து வரணும். இப்போது நான் முன்ன மாதிரிலாம் எடுத்து போட்டு என்னால் செய்ய முடியாதுங்க, ஆனால் நான் ஒத்துழைப்பு தரேன், அவங்க கூட வாரேன்னு அனுசரித்து தான் நீங்கள் போவீங்க. 7ல் இருக்க சனி மந்தப்படுத்தி உங்களை அழைச்சி போவான். இது இப்போ கோச்சாரத்தின் பலன். ஆனால் உங்கள் பிறவி பிரகாரம் அது 3, 6, 11 இருந்தால் நீங்கள் இதை முன்னின்ற அந்த சபையை நடத்த வேண்டியது வரும். ஆகையினால்
உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் இந்த கோச்சார பலனையும் இணைத்து பேசும் பொழுதுதான் உங்களுடைய பயண பாதையுடைய நுட்பம் தெரியும், வாழ்க்கை வரலாற்றின் அற்புதம் தெரியும். ஒரு முறை பிறந்துட்டீங்கங்க, வாழ்ந்து பாருங்க. எல்லாத்தையும் கஷ்டம் கஷ்டம்னு நினைக்காதீங்க. அந்த கஷ்டத்துக்குள்ளேருந்து தான் நீங்கள் வெளிப்படும்போது தான் உங்களுடைய உண்மையான அற்புதங்கள் தெரியும். உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள்லாம் ஜோதிடரை அணுகி என்னுடைய பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் உங்களை வச்சு பல பேரை நிறைய வாழ வைக்கலாம். அப்படி தான் இருக்கீங்க, அப்படி தான் இருப்பீங்க. எனக்கு யாரும் உதவ மாட்டீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் உதவுவர்கள்லாம் பாவ புண்ணியம் பார்த்து உதவுவீங்க. அவங்க இந்த நேரத்துக்கு உங்களுக்கு வந்து செய்ய முடியாத சூழ்நிலை. அவங்கள அங்கே உட்காந்துட்டு அனுதாபம் தான் படுவாங்க. எங்களால் வர முடியலைங்க ஆனுவாங்க. கேட்க கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இறை ஆற்றலும் இயற்கையின் சக்தியும் உள்ளூர இருக்குது. அதிகமாக உடம்புல நீரை சேர்க்காதீங்க. எழுந்துச்சு நடக்கிறது போகிறதில்ல, பிரச்சனையை உண்டு பண்ணிடாதீங்க. 4 மணி நேரம் ஒருவர் யூரின் வராத இருக்கிறாருன்னா அவருக்கு சுகர் கிடையாதுன்னு அர்த்தம். 4 மணி நேரத்துக்கு இடையில போயிட்டு இருக்காருனாக்கா அவருக்கு சுகர் இருக்குன்னு அர்த்தம். பேசும்போது மூச்சு திணறதுன்னா பிபி இருக்குதுன்னு அர்த்தம். பேசிக்கிட்டே இருக்காருன்னா பிபி கிடையாது, பிபி அவரை விட்டு போகுதுன்னு அர்த்தம். பிபி இருக்கும் இடம் கமுக்கட்டு தாங்க. கமுக்கட்டில் இருக்கிற அந்த காற்று தான், அதை தான் பிபின்றாங்க. சுகர் என்பது நம்ம சுவாச பைக்கு தேவையான என்ன உணவு சாப்பிட்றோமோ அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி சுரப்பிகள் சரியாக சுரந்து அந்த உணவை ஜீரண சக்தியை ஆக்கி அதை ஜீரண மண்டலத்துக்கு அனுப்புகின்ற இடத்தில் நீங்கள் அதிகப்படியாக ப்ரெஷர் கொடுக்கறதும் கம்மியாக சாப்பிட்டு உட்கார்றதும் இது மாதிரி நீங்கள் படுத்துகிற விதத்துக்கு ஏற்பதான் அது மாறுது. அது ஏற்ற இறக்கத்துக்கூடியது, அது நிரந்தரமானது இல்லை. ஆனால் சிலர் பொட்டலமாக மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க. இது தேவையில்லை. ஆதி காலத்தில் நடந்த போல ஒரு கஞ்சி வச்சு குடிக்கிறதும் 2 நாள் விருதம் எடுக்கிறதும், அப்படி நீங்கள் வெள்ளி பெண்களாக இருந்தால் வெள்ளி செவ்வாய் விருதம் எடுங்க. ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வேளை பட்டினி கிடங்க. இதை வச்சு மெயின்டைன் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இது எல்லாருக்கும் சொல்லுவீங்க, ஆனால் உங்களுக்கு நீங்கள் செய்யறது மாத்திரம் முடியாது. தன்னை பார்த்து கொள்வதில் இவர்கள் கவனம் தேவை என்பதுதான் இந்த அக்டோபர் மாதத்தில் கன்னியா ராசி நேயர்களுக்குள்ள முக்கியமான கருத்து என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாளன். பரிகாரம் என்பதை நீங்க சொல்ல மாட்டீங்களே, ஏன் சாமி? நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு மனிதன் உடல்ல இருந்து ஆராசு நிறைய பாயுதுன்றது ஒரு இலக்கியங்கள் சொல்லுது, மருத்துவம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு கோவிலுக்குள்ள நீங்க போறீங்கன்னா கோவிலுக்குள்ள இரும்பு கம்பியால் அடைச்சி சாமியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நீங்க போகும்போது உங்க ஆராசலாம் அந்த இரும்பு கம்பியில படாது. அந்த முண்டிக்கிட்டு போகக்கூடாது. மன கட்டுப்பாடு, மன ஒழுக்க வேணும்னு தானங்க கோவிலை கட்டினாங்க. ஆசை, என் குழந்தைக்கு, என் பேரன், என் பரம்பரை, இப்படி நீ சொத்து சேர்ப்பதனால் உன்னுடைய சொத்துக்கள் நீ நினைச்சது போல ஆளுகிறார்களா வரும் வாரிசுகள்? இல்லையே, உட்கார்ந்து அதை அழிக்க தானே வராங்க. அதுதானே நாங்கள் திரிகோணஸ்தானம்னு சொல்றோம். 3, 6, 11 இருந்தால் இவன் ஓடி உடைத்து காசு சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவா. ஒருத்தர்கிட்ட அடிமையா இருந்து வேலை செய்வான். 1, 5, 9 இருக்கிறார்கள் என்றால் இவங்க பாட்டை முட்டு சொத்தை வச்சு ஆள போகிறான். அந்த பாட்டை சொத்தை ஆளும்போது நோயோடு ஆளுகிறானா சுகமாக வாழ்கிறானான்னு பார்க்க தான் எங்கள்ட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க. 2, 7, 11 பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் 2 வாய் வார்த்தையால் பொருளாதாரத்தை போட்டு பார்ட்னர்கிட்ட போட்டு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுவது. இந்த லாபஸ்தானத்தை பொறுத்து தாங்கள் உங்களுடைய வம்சா வழியை வளருதா தாழ்தான் பார்க்குறோம். அந்த 11ஆம் இடம் என்ன? வெற்றி சின்னம், வெற்றி கொடி, இவன் பரம்பரை எப்படி ஹிஸ்டரி எழுதுகிற இடம். அது எங்கே உள்ளது? உன்னுடைய குழந்தைக்கு 7ஆம் இடம்தான் 11ஆம் இடம். பாவமும் புண்ணியமும் வெளியில் இருந்து வருவதில்லைங்க, நம்ம செய்வதை பொறுத்து தாங்க வருது. இந்த ஜோதிட கலையை பொறுத்தவரையும் இந்த அருமையான வழிகாட்டுதல் மூலமாக இந்த ஜோதிட நேரம் உங்களை அழகாக எடுத்து செல்கிறது. இதில்
ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வாததும் உங்களை சார்ந்தது. அது அத்தனையும் கமாண்ட்ல போடுங்க, சொல்றது சரியா தவறாக. காரணம் என்னன்னா, உங்களோட நாங்க பகிர்ந்து கொண்டால்தான் எங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு தெரியும். ஆகையினால் உங்களுடைய பயண பாதையை வெற்றி பாதையாக மாற்றுவதற்கு இந்த ஜோதிட நேரத்தை அணுகுங்கள். உங்களுடைய வெற்றி பயணத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த படிச்சுட்டு நல்ல வேலை இல்லாம, வேலை இருந்தும் நல்ல சம்பளம் இல்லாம, வேலையும் சம்பளம் இருந்து சாதிக்க முடியாம, ஏன்டா பிறந்தோம் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு 3ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அப்பதான் நீங்க எடுத்த உங்களுடைய இந்த ஆர்டர், பொதுவாகவே நம்ம மனசுக்குள்ள எடுக்கிற நிறைய ஒரு ஆர்டர் எடுப்போம். இப்படி இருந்தா பரவாயில்லையே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி போனா நம்ம சாதிக்கலாம், இப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம், நமக்கு நாமளே பார்த்துட்டோம்னா நிறைய ஒரு வழி பாதை அமைச்சு போயிட்டு இருப்போம். அது நடக்குதோ இல்லையோ போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு 3ஆம் தேதிக்கு மேல புதன் பகவான் ஜென்மத்துல இருந்து, அதாவது ஆட்சியா இருந்து 2ஆம் இட குடும்பஸ்தானம், அது தனஸ்தானத்துக்கு போகக்கூடிய காலகட்டம். நிச்சயமா அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 தேதி வரைக்கும் சூப்பரா இருக்கும். ஏன்னா 24 தேதி வரைக்கும் 3ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா புதன் பகவான் துலா ராசியில தான் இருப்பார். 24ஆம் தேதி மீண்டும் என்ன பண்றாருன்னா துலா ராசியிலிருந்து அடுத்தது விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சகிறார். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் பகவான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா தனஸ்தான குடும்பஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்துக்கு போறது கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலம் தான். அப்ப நீங்க ரெண்டா பிரிச்சுக்கோங்க. 3ஆம் தேதி வரைக்கும் அவர் ஆட்சியா இருக்கிறாரு, புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறாரு. 3ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா அவர் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. 24ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா தைரியஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப இந்த 3 காலகட்டம் பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்துல உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவார். புரியுதுங்களா? புரிதல், உங்களுடைய தேடல் நல்லா இருந்தா, அந்த தேடல் உங்க ஜாதகத்துல அந்த வாய்ப்பு இருந்தா நிச்சயமா உங்களுக்கு அதுக்கு தகுந்த பலன்களை கொடுத்தே தீர்வார். ஒன்னாச்சுங்களா? அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடம், அது போக 9ஆம் இடம், 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு இப்ப எத்தனாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு? 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. 12ஆம் இடத்துல உட்கார்ற கிரகம் நல்லது பண்ணுவாரா? கண்டிப்பா நல்லது பண்ண மாட்டார். அப்போ 9ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் போய் 12ஆம் இடத்துல இருந்து 9ஆம் தேதி தான் அடுத்தது சுக்கிரன் உங்க ராசிக்கு வராரு. இந்த மாதம் பிறக்கும் போது சுக்கிரன் சிம்ம ராசியில தான் வராரு. அப்போ 9ஆம் தேதி தான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சுக்கிரன் வராரு. ஜென்மத்துக்கு வரும்போது சுக்கிரன் வரும்போது இது யாருக்கு நல்ல பலத்தை தராரு? தாய்க்கு பலம் கொடுக்கிறாரு மற்றும் மனைவிக்கு பலன் கொடுக்கிறாரு. சரிங்களா? 9ஆம் தேதிக்கு மேல மனைவிக்கோ தாய்க்கோ ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமாவோ, தொழில் விஷயமாவோ, குடுக்கல் வாங்கல் விஷயமாவோ, பண விஷயமாவோ, இடம் விஷயமாவோ, குறிப்பா ஒரு ஹெல்த் விஷயமாவோ எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தா 9ஆம் தேதிக்கு மேல நல்லா இருக்கும். தாய் மற்றும் மனைவிக்கு நல்லா இருக்கும். அது போக இந்த வண்டி வாகனம் வாங்கலாமா, மாத்தலாமா, புதுப்பிக்கலாமா, இப்படி எல்லாம் நினைச்சீங்கன்னா 9ஆம் தேதி வரைக்கும் எதுவும் செய்ய வேண்டாம். 9ஆம் தேதிக்கு மேல செஞ்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் 12ஆம் இடம் விரயஸ்தானத்திலிருந்து உங்க ஜென்மத்துக்கு வந்தாருன்னா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவார். 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். பொதுவா 12ஆம் இடத்துல உட்கார்ற எந்த கிரகம் வேலை செய்ய மாட்டார். சுக்கிரன் உங்களுக்கு 12ல இருக்கிறதுனால 9ஆம் தேதி வரைக்கும் உங்க மைண்டே வேலை செய்யாது. பொதுவாகவே ஏதோ ஒரு குழப்பத்துல தான் இருப்பீங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் யாருன்னா மங்களகாரகன். ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த கடன் பிரச்சனை எல்லாம் வெளியில் வர முடியும். இல்லை அப்படின்னா கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி கண்டிப்பா இருக்கும். அப்போ உங்க ராசிக்கு செவ்வாய் எங்க இருக்கிறாரு? உங்க ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கிறார், துலா ராசியில் இருக்கிறார். அப்ப செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கடனுக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்குற மாதிரி இருக்கு, 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு 3 லட்சம் ரூபாய் வாங்குற மாதிரி இருக்கு. இதே சுச்சுவேஷனை தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-2.5 வருட காலமாகவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட ஒரு போராட்டம். குறிப்பா பார்த்தா இந்த ஒரு 6 மாச காலமாவே ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா?
ஏன் இந்த 6 மாசமா கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்ப கண்டக சனி நடந்துட்டு இருக்குது. கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டவோர நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா கிட்டத்தட்ட இந்த மார்ச் 29 இருந்து உங்களுடைய நிலைமை 4 காசு கடன் வாங்கி தான் பொழப்ப தள்ளுற மாதிரி இருக்கு. இருப்பு வச்சுதான் வாழ்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? அதே சமயத்துல பார்த்தா 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கும் மாதிரஸ்தானத்துக்கு அதிபதி, 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா இன்னைக்கு கன்னி ராசிக்கு பொதுவாகவே பாருங்க, இன்னைக்கு அதாவது அதிபதி வீட்டுல மிதுன ராசியில தான் இருக்கிறார். அப்ப அந்த மிதுன ராசியில் இருக்க வேண்டிய குரு பகவான் அடுத்தது இந்த மாதம் 17ஆம் தேதி என்ன பண்றாருன்னா, மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர் சகரார், அதாவது அதிசாரம் ஆகிறார். அப்ப 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வராரு. பொதுவா பாருங்க, 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். அப்ப 10ல் குரு இருக்குங்களா, நான் நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கவனமா இருக்கணும். ஏன்னா 17ஆம் தேதி வரைக்கும் 10ல் குரு இருக்கிறார். அதனால பதவி, பட்டம், ப்ரமோஷன், தொழில் ரீதியா வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா 17ஆம் தேதி என்ன பண்றாருன்னா, அடுத்ததுன்றது கட்ட பார்க்கும்போது மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். அப்ப உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம் வராரா, அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்பதான் உங்களோட அந்த பேங்க் பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, அலுவலக பிரச்சனை, ரெண்டாவது ப்ரமோஷன், சம்பள உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பா காட்டுவார். ஏன்னா குரு தான் ஒரு ராசிக்கே நல்லது பண்றவர். பொதுவா எல்லாத்துக்குமே குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. 10ல் இருக்கிற குரு 11ஆம் இடத்துக்கு வராரு, அதிசாரம் ஆகிறதுனால எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு மேலதான் உங்க ராசிக்கு நல்லா இருக்குது. சரிங்களா? அது மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடம் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கும் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு ரோகஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சனிதான். சனி பகவான் குறிப்பா உங்களுக்கு இப்ப 7ல் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சனியுடைய பார்வை 3, 7, 10ஆம் இடம் 3 ராசி பார்ப்பாரு. அப்ப மீனத்தில் இருந்து அதாவதுன்றது 3ஆம் இடமா ரிஷப ராசி, 7ஆம் இடமா கன்னி ராசி, 10ஆம் இடமா தனுசு ராசி பார்க்கிறாரு. அப்ப சனி பகவான் உங்க ராசி 7ஆம் இடமா பார்க்கறதுனால சனி பகவான் திருமணத்துக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது கண்டக சனி இருக்கிறதுனால ஹெல்த் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா கடந்த இந்த 6 மாச காலமாவே பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படுறது, காயமாகிறது, தையல் போடுறது, கட்டுக்கட்டுறது, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல், மருந்து மாத்திரை, உடல் உபாதைகள், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் போயிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அப்படி இருந்தாலும் இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால இப்ப நவம்பர் 28 வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு நல்லாதான் இருக்குதுங்க. சரிங்களா? இப்படி இருக்கும்போது அடுத்தது உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான். இப்ப பொதுவா 12ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்க ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த வர வேண்டிய இந்த காசு பணம், அதாவது சீட்டு போட்டிருக்கிறேங்க, ரெண்டாவது நான் பேங்க் லோன் கேட்டிருக்கிறேங்க, எனக்கு ஒரு இடத்துல நான் கடன் கேட்டிருக்கிறேங்க, எனக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல 4 காசு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு பார்த்தா 18ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் தாமதப்படுத்துவோம். ஆனா அதுக்காக உண்டான ரிஸ்க் ரொம்ப எடுக்க வேண்டாம். ஏன்னா ஜென்மத்தில் இருக்க வேண்டிய சூரிய பகவான் அடுத்தது துலா ராசிக்கு போனாருன்னா நிச்சயமா நல்லா இருக்கும் 18 தேதிக்கு மேல. சரிங்களா? அதனால கன்னி ராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, பொறுமை கடைபிடிங்க. அதே மாதிரி உங்களுக்கு கண்டகச்சனி இருக்கிறதுனால எதுவுமே எடுத்துமோ கமுத்துமோன்னு செய்ய வேண்டாம். ஒரு தொழில செஞ்சுட்டு இருக்கீங்களா இல்ல செய்ய போறீங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு இது செய்யலாமா வேண்டாமா, ஏன்னா இதனால நம்ம பிள்ளைங்களோட படிப்பு நல்லா இருக்குமா, நம்மளோட வேலை வாய்ப்பு நல்லா இருக்குமா, நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா, நம்மளோட வளர்ச்சி நல்லா இருக்குமா, ஒரு தடவை பார்த்துட்டு செய்யறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? கன்னி, கடல் கடந்த கன்னி, நிறைந்த கன்னி, மனம் நிறைந்த கன்னி, ஏன்னா பொறுமையின் சிகரம் கன்னி, பூரிப்பின் அகரம் கன்னி. அதனால தான் புத்தகங்களும் நண்பர்களும் உங்களுக்கு 2 கண்கள் போல. புத்தகங்களும் நண்பர்களும் 2 கண்கள் போல. அது நீங்கள் நல்ல பழக்கத்துக்கு போனாலும் சரி, கெட்ட பழக்கத்துக்கு போனாலும் அது என் கையில் இல்லை, உங்கள் கையில் இருக்குது. கால, தேச, வர்க்கோத்ம, ஜாதி, மத, பேத, இடம், பொருள், ஏவல், இதை நீங்கள் பார்த்துக்கங்க. அப்போ கன்னிராசினியர்களுக்கு இப்போ உங்கள் குணத்தை சொல்லியாச்சு. பொறுமையின் சிகரம், கல்வி, எல்லாமே நிறைஞ்சிருப்பீங்க, பாசத்துக்கு அடிமை, எல்லா வகையிலும் இருப்பீங்க. நல்ல காலங்கள் உதிக்கின்றன, உதயமாகி கொண்டிருக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன.
உங்கள் எதை வச்சு எந்த சப்போர்ட்டு? உங்களுடைய தசாபத்தி சப்போர்ட். உங்கள் தசாபத்தி சப்போர்ட்டை வச்சு தான் கன்னிக்கு. அப்போ பாருங்கள், இந்த மாதத்தில் கண்டிப்பாக புரட்டாசி, ஐப்பசி, ஆங்கிலத்துக்கு அக்டோபரு, உங்கள் ராசிநாதன் உச்சம், 12 உங்கள் வீட்டில், 12 உங்கள் வீட்டில், 3க்கு 8 உங்கள் வீட்டில், செவ்வாய் வேறு உங்கள் வீட்டுக்கு 2ல் இருக்காரு. உங்கள் ராசிக்கு 6ல் சனீஸ்வரர் வக்ரம் பெற்றிருக்காரு. 6ல் மந்தன் இருந்தால் எல்லா அதிர்ஷ்டமும் தானாக வரும். அப்போ கன்னிக்கு என்ன நடக்கக்கூடாது? புதன் திசையில் குரு பற்றி நடக்கக்கூடாது, குரு திசையில் புதன் பற்றி நடக்கக்கூடாது. இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. 7.5 இல்லை, 8.5 இல்லை, அஷ்டமத்து சனி இல்லை, ஜென்மச்சனி எல்லாம் கடந்து எல்லாத்தையும் வளர்ந்து எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் இழந்து நிராயுத பணியாக இருக்கிறோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இப்போத்தான் உங்களுக்கு எல்லா காலமும் இலையுதிர் காலம் முடிஞ்சு வசந்த காலம் ஆரம்பிக்கின்றது. இலையுதிர் காலம் முடிஞ்சு வசந்த காலம் ஆரம்பிக்கின்றது. அப்படிப்பட்ட காலமாக இருப்பதனால் நிச்சயமாக கன்னி ராசிக்கு இப்போது ஒரு மிக நல்ல அற்புதமான நேரமாக அமையும். அப்போ ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ கண்டிப்பாக படிப்பு சம்பந்தம், வெளிநாடு சம்பந்தம், இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, ஏற்றுமதி, இறக்குமதி, ஐஆர்எஸ், படிப்பு சம்மந்தப்பட்டது, தபால் தந்தி சம்மந்தப்பட்டது, பார்த்தீங்களா, பேங்கிங் சம்பந்த எக்ஸாமினேஷன், பேங்க் சம்மந்தப்பட்ட எந்த எக்ஸாம்னாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். எதை வேணாலும் நீங்கள் மனமோடு ஏற்றிக்கிட்டு நீங்கள் படிங்க, அதில் வெற்றியை காண்பீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்தது கன்னிக்கு ஒரு கடல் கடந்து போகிறதுக்கு கன்னி, எங்கே போனாலும் புன்சிரிப்போடு இருக்கக்கூடியது கன்னி, எங்கே போனாலும் ஆராய்ச்சி பண்ணக்கூடியது கன்னி, எல்லாத்தையும் செழிப்பாக வைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடியது கன்னி, அதோட சுயநலத்தை கொடுக்கக்கூடியது, அதோட சுயநலமும் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட உங்களுடைய டெக்ஸ்டைல்ஸாக இருந்தாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, பேங்கிங் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எழுத்துத்துறையாக இருந்தாலும் சரி, ஏட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வி சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலம் இந்த மாதத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு லாபாதிபதியாக இருக்கார். குரு பகை கிரகமாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஒரு 10 நாள் நல்லா இருக்கார். சார், கடைக்கண் பார்வை திறந்தாலே போதும், கடைக்கண் பார்வையை திறந்தாலே போதும், நீங்கள் உச்சத்துக்கு போயிடலாம். 10 நாள் தேவையில்லை, 10 நிமிடம் தேவையில்லை, 10 செகண்ட் இருந்தால் போதும். இறைவன் அதை ஒரு கடைக்கண் திறந்தால் போதும். அந்த வகையில் நிச்சயமாக சிக்கனமாக இருக்கு. பணம் மட்டும் சிக்கனம், நண்பர்கள்ட்ட சிக்கனம், குடும்பத்தில் சிக்கனம். ஏன்னா ஏற்கனவே செவ்வாய் சனி பார்வை இருந்து இப்போதான் வெளியே வந்திருக்கிறீங்க. இப்போ புதனும் சனியும் தான் பார்வை, சூரியனும் சனியும். அப்பா அம்மா பேரண்ட்ஸோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் சனி 7ஆம் சமசப்தமாக பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா அம்மாங்களோட என்ன பேசுனாலும் சரி, உன் நன்மைக்குத்தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிடணும். நீங்கள் போயிடுவீங்க, டேக்கிட்டிஸை எடுத்துக்கிடுவீங்க. இப்படிலாம் செஞ்சு வந்தால் கண்டிப்பாக கன்னிராசி இந்த மாதத்தில் கன்னிராசி ஒரு மகத்தான மாதமாக மாறும். எல்லா தொழிலும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ கண்டிப்பாக எப்படி கண்டிப்பாக ஐஆர்எஸ், பேங்க் சம்மந்தப்பட்டது எல்லாம் முழுமூச்சோடு இருங்க. வெளிநாடு முழுமூச்சோடு போங்க. வெளிநாட்டு போக மிக அற்புதமாக இருக்கும். கடல் கடந்து போகிறதுக்கு கன்னி தான். எல்லா காலங்களும் எல்லாத்துக்கும் வராதில்ல. ஒரு நாளைக்கு குருத்தோலை பழுத்தோலையாக மாறும். ஒரு நாளைக்கு என்றாவது ஒரு நாள் குருத்து ஓலை பழுத்தோலையாக மாறும். அதில் மாற்று கருத்து இல்லை. மாறி மாறி சீக்வன்ஸ் பை சீக்வன்ஸ் தான் அவர் லைஃப். முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கன்னிராசி நேயர்கள் கண்டிப்பாக சப்தகன்னி வழிபாடு, வாராகி வழிபாடு, வராகமூர்த்தி வழிபாடு, அதே மாதிரி உக்கிரமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள், லட்சுமி நரசிம்மர் வழிபாடு,
லட்சுமி நரசிம்ம வழிபாடு, உக்கிரமாக இருக்கக்கூடிய வழிபாடு, இதெல்லாம் பண்ணி வந்தால் மிக அற்புதமான எதிர்காலம் இந்த தசாபத்தி உங்களுடைய தசாபத்தி சப்போர்ட்டோடு அமையும். உங்கள் தசாபத்தி சப்போர்ட்டோடு தான் அமைக்கணும். எதுவுமே உங்கள் தசாபத்தி எவ்வளோ வேலை செஞ்சாலும், எத்தனை யோக பலம் இருந்தாலும், தசாபத்தி தான் ஒரு மனிதனை உச்சத்தில் கொண்டு நிற்கும். தசாபத்தி தான் அவனை முன்னிறுத்தும். தசாபத்தி அவனை முன்னிறுத்து கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.